திரும்ப வர மாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ஸோ கைஸ், நான் வந்துட்டு ஃபுல் வெனிலா வேர்ஷனில் ஆடிட்டுருக்கேன். இப்போ 1.16.5 பை எனி மீன். நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எஃபிஎஸ் எடுத்தோடனே எனக்கு ட்ராப் ஆகும். பட் நான் வந்துட்டு ஃபோர்ஸ் மாட் பேக், அதாவது மாட் பேக்னு ஒரு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்துட்டு மேலே பறந்துடுறேன். ஏன்னா எனக்கு இங்கே இருந்தாலே ஒரு மாதிரி ஃபுல் வெனிலா வேர்ஜன் கைஸ், ஃபுல்லாக வெனிலா. இப்போ பார்த்தாலே தெரியும் இப்போ எனக்கு எப்படி லாக்லெஸ் ஃபீலிங் இருக்குன்னா, இன் ஃபேன்சி எனக்கு வந்துட்டு 104 90 FPS 137 அது மாதிரி கிடைக்குது. ஸோ பெஸ்ட்டு செட்டிங்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ், ப்ரிட்டி மச் முடிஞ்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள். ஸோ 1 மினிட் நான் எஃப்ஓவியும் கொஞ்சம் குறைச்சிட்றேனே, லைக் 60 வச்சிடறேன். இப்போ வந்துட்டு பார்ப்போம். இப்போ எனக்கு எவ்வளோ எஃபிஎஸ் கிடைக்குதுன்னா, மூமெண்ட் ஆஃப் ட்ரூத். வாவ், 325 பார்த்தீங்கன்னா தெரியும். 320 66. ஓ 89 எஃபிஎஸ். ஓகே. ஸோ கைஸ், இது வந்துட்டு ஒரு ட்ராசிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு அந்த செட்டிங்ஸையும் நான் காட்டிடுறேன். ஸோ எஃப்ஓவி அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளோட ஸ்க்ரீனில். அப்போ நான் 30 வச்சேன்னா இவ்வளோன்னு தான் என்னோடய ஸ்க்ரீனில் தெரியுது. 60 வச்சோம்னா தான் நார்மலாகவே இருக்குது. இப்படி எஃப்ஓவி ப்ரோவில் வச்சோம்னா நிறைய இப்படி எல்லாமே தெரியுது. ஸோ நான் வந்துட்டு எஃபிஎஸ் கண்டி 60 வச்சுருக்கேன். இல்லாட்டினா நான் 82 அது மாதிரி வச்சுருப்பேன். ஓகே, அதுக்கடுத்து வீடியோ செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இதுதான் நம்மளோட செட்டிங்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஃபாஸ்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து ரெண்டாவது 6 வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பர்ஃபார்மன்ஸ்னாலே 6 தான் பெஸ்ட்டு, அரல்ஸ் 2. 2 வச்சு பார்ப்போமே எவ்வளோ எஃபிஎஸ் கிடைக்குதுன்ட்டு. ப்ரிட்டி மச் ஐ திங்க் ஒரு 60+, அதாவது 574. ஏங்க 500 வாட்ஸ், 597 வாட்ஸ். ஐ திங்க் 97 தான் கிடச்சிச்சுன்ட்டு வாட்ஸ். எனக்கு இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் வச்சுருப்பீங்க. ஸோ என்கிட்டையும் கொண்டு கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. பட் என்கிட்ட வந்துட்டு இன்டெல் கோர் i9 இருக்குது, அதாவது ஐகோர் 3 தான் இருக்குது ப்ராசஸர். பட் சிபியூ என்கிட்ட 4 இருக்குது. இட்ஸ் லேட்டஸ்ட்டு இல்லை, ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் போய். இப்போ எனக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 270 அது மாதிரி கிடைக்குது ஃபுல்லாக வச்சுருந்தேன்னா. அதுக்கடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு 4GB ரேம் லேப்டாப் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்துட்டு ரேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்துட்டு மோர் எஃபிஎஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரேம் 2000 வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய எஃபிஎஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ் இங்கே இருக்குள்ள பார்த்தீங்கனாலே தெரியும். கிராஃபிக்ஸ் வந்துட்டு நான் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல, பட் கிராஃபிக்ஸ் 620 இருக்குது. ஸோ இட்ஸ் pretty well FPS on this computer. ஸோ இப்போ எனக்கு 400 FPS கிட்ட கிடைக்குது. 400 இப்போ இருங்களே, நான் 500 FPS கிடைக்குது. 585. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கனால அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட எல்லாமே ப்ரிட்டி மச் எல்லாமே முடிஞ்சா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா கைஸ்? அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு into your game you can enjoy your FPS full game. 356 379. So okay guys, I hope this video is helpful. ஸோ அது வந்துட்டு ஒரு எஃபிஎஸ் கெயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கூட ஒரு லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பாய்.